நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருநாதர் கடவுள் நம்மளை ஏன் பூலோகத்தில் படைக்கிறாங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தார். அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணித்து, அதை எடுத்துன்னு போகலாமா? நம்ம ஒத்தத்தரையும் படைச்ச அப்புறம் கடவுள் நம்மள்கிட்ட சொல்கிறார் காதில், குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது, உன்னோட இந்த பிறப்பு பூலோகத்தில் போய் இருக்கிறதுக்கு உனக்கு சில வேலைகள்லாம் கொடுத்துருக்கேன், நீ அந்த வேலைகள்லாம் போய் செஞ்சு முடிக்கணும் அந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம காதில் சொல்லி அப்புறமா தான் நம்ம குழந்தையாக பிறக்கிறோம். பழையபடி நம்ம அந்த குழந்தையாக வளர்கிற போது, இள வயசில் இருக்கிற போது, நடு வயசில் 30லேருந்து 50 இருக்கிற போது, அதுக்கப்புறம் வயசான காலத்தில் இருக்கிற போது, நம்ம அந்த வேலைகளெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சந்தர்ப்பம் தருவார். அந்த வேலைகளெல்லாம் நம்ம சரியாக முடியணும். சில பேர் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பிடிச்சுண்டு சரியாக பண்ணி முடிச்சிடுவா. அவள் பிளஸ்டு. அவள் தன்னோட பிறப்போட ரகசியம் அவளுக்கு தெரியும். என்ன மாதிரி ஞான சூரியமாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. நம்ம எதுக்கு இருக்கோம்? சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான். நீ வாடாததுக்கு சாப்பிட்றியா, சாப்பிட்றதுக்கு வாடாறியான்னா, என் மனைவியோட சமையல் அவ்வளோ அற்புதம், அதனால 40 வருஷம் நான் சாப்பிட்றதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதுக்கு வாழறோங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ரொம்ப பேர் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நம்ம காரியத்தை முடிக்கிறதுக்கு கிடைச்சா கூட அதை சரியாக கண்டுபிடிச்சி அதன்படி நடக்க தெரியாமல் தவற விட்டுட்டு வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவா, அழுவா. அதனால தான் குரு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், உனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீ தயார்